அனைவருக்கும் வணக்கம். மதுரை வந்து பேசி சென்ற அமித்ஷாவிற்கு மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக நேரடியாக சவால் விடுக்கிறோம். அதாவது மத்திய அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு நேற்றைய முன்தினம் வந்து பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து கலந்து பேசிட்டு போனாரு. அப்படி பேசும்போது வந்து அவர் குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1000 ஆண்டுகள் பழமையான திருப்பரங்குன்றம் மலையை தமிழக அரசு சிக்கந்தர் மலை என்று சொல்வதா அப்படின்னு சொல்லி வந்து பேசியிருக்கிறார். நம்ம அதான் நேரடியாவே வந்து அமித்ஷாவிடம் ஒரு சவால் விடுகிறோம். இதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? தமிழ்நாடு அரசு திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று எங்கே சொன்னது, எப்போது சொன்னது, எத்தனாம் வருடம் சொன்னது, எத்தனாம் தேதி சொன்னது, இதையெல்லாம் வந்து அமித்ஷா அவர்கள் வெளிப்படையாக கொடுக்க முடியுமா? அப்ப உண்மையை இன்னைக்கு திட்டமிட்டே இவர்கள் பொய் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் அப்படிங்கறதான் தெல்ல தெளிவான விஷயம். என்ன அப்படின்னா வந்து லண்டன் பிரிவு கவுன்சிலோட தீர்ப்புல தான் வந்து 1920 வழங்கப்பட்டது. அந்த மொத்த மலையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுல 33 சென்ட் வந்து தர்கா இருக்கு. அந்த 33 சென்ட் மட்டும் சிக்கந்தர் மலை என்றும் மொத்த மலைகள் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அது முருகன் மலை, கந்தன் மலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு. அப்ப இந்த விஷயத்தை மூடி மறைத்து இவ்வளவு பெரிய அப்பாண்டமான பொய்யை ஒரு உள்துறை அமைச்சர் பேச முடிகிறது என்றால் எவ்வளவு ஒரு கேலி கூத்து. இந்த நாட்டுக்கு இவர் தான் வந்து உள்துறை அமைச்சர்னா அது எவ்வளவு பெரிய கேலி கூத்து. இப்படிப்பட்ட அபாண்டமான பொய்யை இந்த மத்திய உள்துறை அமைச்சர் பேசியது அப்படிங்கிறதை அனைத்து ஜனநாயக சித்திகளும் அனைவரும் வந்து கண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறதா. இவர்ல பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசின அமித்ஷா தமிழ் என்னால பேச முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதா வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசினாரு. அது எவ்வளவு பெரிய நாடகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது தான். ஏனென்றால் மதுரையினுடைய மிக முக்கியமான அகழ்வாராய்ச்சி கீழடி அகழ்வாராய்ச்சி. அந்த கீழடி அகழ்வாராய்ச்சியினுடைய முடிவை இதுவரைக்கும் வந்து வெளியிடவே இல்லை அப்படிங்கிறது தான். அந்த அகழ்வாராய்ச்சி முடிவு வெளியிட்டால் இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டினுடைய தமிழ் மக்களினுடைய வரலாறு அப்படிங்கிறது எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறது நிறுவப்படும். அது உலக அளவில் அங்கீகாரம் பெறும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். அந்த விஷயத்தை பற்றி இதுவரைக்கும் அறிக்கை கொடுக்காமல் ஏன் இருட்டடிப்பு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு இயல்பா எழுகிறது அப்படிங்கிறதான். அப்படி தமிழ் மொழியினுடைய வரலாறையும் தமிழ் மக்களினுடைய வரலாறையும் இருட்டடிப்பு செய்துவிட்டு அமித்ஷா வந்து மதுரையில, அதுவும் மதுரைக்காரங்க மத்தியிலே வந்து ஒரு தைரியமா வந்து பாத்தீங்கன்னா என்னால தமிழ் மொழி பேச முடியல அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய நாடகம். உண்மையிலேயே வந்து சிவாஜி கணேசனே வந்து அமித்ஷா கிட்ட தோத்து போயிடுவார் போல. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. கீழடியினுடைய வரலாறை எடுத்துக்கிட்டோம்னா அமர்நாத் ராமகிருஷ்ணா அந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை தோண்டி இதுல இவ்வளவு வரலாற்று உண்மைகள் இருக்கு, வரலாற்று தகவல்கள் இருக்கு. 2600 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மக்களினுடைய நாகரிகம், நகர நாகரிகம் இருந்திருக்குன்னு சொல்லி அடையாளப்படுத்தினார். அவரை அந்த ஆய்வு முடிவை பத்தி வெளியில சொன்னோடனே தூக்கி அடிச்சாங்க அவர் அசாமுக்கு. வேற ஒருத்தர் இங்க கொண்டு வந்து ஸ்ரீகுமார் சொல்லிட்டு கொண்டு வந்து அவரை வந்து பொறுப்புல போட்டாங்க. பொறுப்புல போட்டு அந்த ஆய்வையே இழுத்து மூடினார்கள். இதுதான் நடந்துச்சு. வேற வழியே இல்லாம தமிழ்நாடு அரசு அதை கையில் எடுத்து அகழ்வாராய்ச்சி செஞ்சு இன்னைக்கு 10 கட்ட அகழ்வாராய்ச்சி செஞ்சு அதனுடைய உண்மைத்தன்மைகளை வெளி உலகிற்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான். அப்படியும் கூட விடல. அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கை சமர்ப்பிக்க விடாமல் அவரை நெருக்கடி கொடுத்தார்கள். பொருட்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வச்சுட்டு, அதாவது கர்நாடகால மைசூருங்கிற இடத்துல வந்து அந்த பொருட்களை எல்லாம் அகழ்வாராய்ச்சி பொருட்களை எல்லாம் வச்சுட்டு இவர் அசாம்ல வேலை பார்க்க வச்சாங்க. அதையும் மீறி அவர் அறிக்கை சமர்ப்பிக்க நீதிமன்றத்தில் போய் போராடினார். அப்புறம் நீதிமன்றத்தில் போய் இவர் வந்து அங்க வந்து அறிக்கை எழுதுவதற்கான அனுமதி வாங்கிட்டு வந்து எழுதி ஒப்படைச்சாரு. அப்படி ஒப்படைக்கப்பட்டதுதான் 2023 மத்திய அரசு. அப்படி ஒப்படைக்கப்பட்டதும் இதுவரைக்கும் வெளியிடப்படல. அதை பத்தி இப்ப சமீபத்துல வெளியில இருந்து நாடாளுமன்றத்தில் எம்பிகள் வந்து கேள்வி எழுப்பும் போது அதை என்ன சொல்லியிருக்கீங்க, அதுல நம்பகத்தன்மை இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்பிச்சிருக்கீங்க. இப்படி ஒரு வரலாற்று ரீதியா தொடர்ந்து வந்து தமிழகத்தின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அதனுடைய வரலாறு மீதும் வன்மம் கொண்டு அதை இழுத்து மூடும் நீங்கள் தான்
தமிழ் மொழியில வந்து பேச முடியலேன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களே, அப்பா எவ்வளவு பெரிய நாடகம். இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கலவர கும்பல், குறிப்பாக இந்து முன்னணி பிஜேபி கும்பல் நடத்தக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லக்கூடிய இந்த மாநாடு இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரங்களை உள்ளடக்கிய, மத வன்முறையை தூண்டுகின்ற, மதவெறியை தூண்டுகின்ற, அந்த அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தி சண்டையிட வைத்து அதை வந்து தேர்தல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இவர்களை புறக்கணிப்போம், இவர்களுக்கு எதிராக நிற்போம்.